வணக்கம். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்தில் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தெய்வீக அருளாலும் நினைத்த காரியம் நிறைவேறும். சூரிய பகவான், உங்களுடைய ராசியினுடைய அதிபதியான சூரிய பகவானை வழிபட சர்வ சங்கடங்களும் விலகும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முடிவுகள், முயற்சிகள், தொழில், சுயதொழில், உத்தியோகம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். மக நட்சத்திரம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சற்று பொறுமை தேவை. பூரம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் கவனமுடன் இருக்க வேண்டும். உத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி. அடுத்தது நாம் காண இருப்பது கன்னி. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வேளையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவசரமும் பதட்டமும் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கடத்தை உருவாக்கிவிடும். கவனத்தோடு செயல்பட்டால் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். கன்னியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். ஹஸ்தம் செய்யும் வேளையில் கவனமுடன் இருக்க வேண்டும். சித்திரை நன்மைகள் பல வரும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, ஏனென்றால் சந்திராஷ்டமம் இருப்பதனால் மிகவும் கவனம் அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி. நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை அடியோடு முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. மற்றபடி எடுத்த காரியத்தில் வெற்றியும் எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகளில் மிகவும் ஆதரவான நிலைப்பாடும் ஏற்படும். தேவையற்ற வீண்வாக்குவாதத்தால் அனைத்தும் தடை ஏற்படக்கூடும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமையக்கூடும். திருவாதிரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்கும் தவிர்ப்பது மிக மிக நன்று. விசாகம் சர்வ காரியமும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரும். கவனமுடன் செயலாற்ற வேண்டும். நண்பர்களே, நாம் அடுத்ததாக காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.